மத்திய கிழக்கின் அமைதி தூதுவரா செயல்படுற ஓமன் நாடு இந்த போரை உடனடியா நிறுத்த வேண்டும்னு அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கு. மத்திய கிழக்குல போர் மேகங்கள் சூழ்ந்திருக்க நிலையில அமெரிக்காவோட சமீபத்திய நகர்வுகள் உலக நாடுகளை புருவம் உயர்த்த வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஈரான 2 நிமிஷங்கள்ல அழிப்போன்னு அதிபர் டிரம்ப் முழங்கிய சில நாட்கள்லயே அமெரிக்காவோட 3 முக்கிய போர்க்கப்பல்கள் திடீர்னு போர்க்களத்துல இருந்து அகற்றப்பட்டிருக்கிறது பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஈரானை முற்றுகையிடுவதற்காக ஓமன் வளைகுடாவில் நிறுத்தப்பட்டிருந்த இந்த பிரம்மாண்ட போர்க்கப்பல் திடீர்னு கிரீட் தீவுல இருக்க அமெரிக்கா தளத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. கடந்த வாரம் இக்கப்பல்ல ஏற்பட்ட மர்ம தீ விபத்து மற்றும் சேதங்களை இதுக்கு காரணம்னு சொல்றாங்க. ஹார்முஸ் ஜலசந்தியில ஈரானோட கன்னிவெடிகளை முறியடிக்க நிறுத்தப்பட்டிருந்த USS துல்சா மற்றும் USS சாண்டா ஆகிய 2 கப்பல்களும் திடீர்னு 3500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலேசியாவுக்கு திரும்பிவிடப்பட்டிருக்கு. இப்ப மத்திய கிழக்குல ஒரே ஒரு கன்னிவெடி அகற்றும் கப்பல் மட்டுமே எஞ்சி இருக்கு. ஈரானோட கடல்வழி ஆதிக்கத்தை முறியடிக்கணும்னு அமெரிக்கா ஏன் தன்னோட பலத்தை குறைச்சிக்கிறாங்க அப்படிங்கிற மர்மம் நீடிக்குது. வெளியேற முடியாத சூழல்ல ஒப்பந்தமே இல்லாம அமெரிக்கா போரை நிறுத்தினா அது சர்வதேச அளவுல அமெரிக்காவுக்கு பெரும் அவமானத்தை தரும் அப்படின்னும், தரைப்படை அச்சம் ரொம்பவே அதிகமா இருக்கணும், அமெரிக்க வீரர்களுக்கு பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுனால ட்ரம்ப் தயங்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. 2 நிமிஷத்துல நான் அழிப்பேன் அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் அவரோட ஆக்ரோஷமான பேச்சிற்கும் போர்க்கப்பல்கள் அமைதியாக திரும்ப பெறப்படுவதற்கும் இடையில் ஏதோ ஒரு ரகசிய அரசியல் நகர்வு ஒளிஞ்சிருக்கு அப்படின்னும், சேதமடைஞ்ச கப்பலை சீரமைக்கவா இல்ல ஈரானோட பிரியில இருந்து கௌரவமா வெளியேறவா, இதுதான் பின்வாங்கலாம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.